சார் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த நான்வெஜ்லாம் சில டைம் சாப்பிட்டோம்னா சம்டைம்ஸ் செட் ஆகாமல் வாமிட் எடுத்துடுறேன் சார். அது ஏன்? அது நீ சமைச்சிருப்ப. ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என்ன ராஜா அடி பலம் போலையே. ஆமாம் சார், செம்ம அடி. ஐயோ, நான்வெஜ்ங்கிறது நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஸ்டேல் மீட், அதாவது பழைய மீட் எடுத்தாலோ, அண்டர் குக்டாக இருந்தாலோ, தேவைக்கு அதிகமான ஸ்பைஸ் இருந்தாலோ, ஓவர் குக் பண்ணாலோ நமக்கு இன்டைஜஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே சமயத்தில் சில பேருக்கு சில நான்வெஜ் ஃபுட் மட்டும் சரிப்பட்டு வராமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீ ஃபுட் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒத்துக்காது. எப்படி லாக்டோஸ் இன்டாலரன்ஸில் வந்துட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் ஒத்துக்காமல் இருக்கும், அந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் எடுத்தால் சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரியாக எடுத்தும் எந்த நான்வெஜ் ஃபுட் எடுத்தாலும் வாமிட்டிங் அதிகமாக வர மாதிரி இருந்தால் அல்சர் ரிலேட்டட் இஷ்யூஸோ இல்லை கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவைக்கு அதிகமான அளவு எடுக்காமல் நார்மலான நான்வெஜ் டயட் எடுக்கும்போது கேஸ்ட்ரிக் பிளாட்டிங், வாமிட்டிங், இன்டாலரபிள் பெயின், வெயிட் லாஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க.